அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு யூடியூப் சேனலுக்கு என்னுடைய பணிவான நன்றி என்பதை பற்றி பார்ப்போம். 6 ஜூலை 2025 இந்த ரீதா துரை என்கின்ற சேனலை நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஆரம்பித்தோம். இதை ஆரம்பிப்பதற்கான முக்கியமான காரணம், நான் கடந்த 18 ஆண்டுகளாக திருமண சேவை என்கின்ற மிகப்பெரிய ஒரு இரு குடும்பங்களின் உறவுகளுக்காகவும் இந்த சமுதாயின் வளர்ச்சிக்காகவும், இந்த சமுதாய வளர்ச்சி என்பது ஒரு குடும்பம் முன்னேறி அதன் மூலமாக இந்த நாடும் முன்னேற வேண்டும் என்று சொல்கின்ற மிக அற்புதமான தெய்வீக உறவான கணவன் மனைவி உறவு, திருமண உறவு என்பதை ஆண்டவன் எனக்களித்த ஒரு வரப்பிரசாதத்தின் அடிப்படையிலேயே தான் கடந்த 18 ஆண்டுகளாக ஒரு 600 திருமணங்களுக்கு மேல் உலகமெங்கும் இந்த திருமணங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வழிகாட்டிய ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு வந்தபோது தான் ஆண்டவனால் எனக்கு வழிகாட்டிய ஒரு சேனல் தான் இந்த யூடியூப் சேனல் ஆகும். அதன் காரணம், என்னோடு கடந்த 18 ஆண்டுகளாக நேரிலும் அல்லது ஃபோனிலோ பல குடும்ப விஷயங்கள், சுமார் 1000 குடும்பங்களுக்கு மேல் என்னோடு நேரில் தொடர்பு கொண்டு தங்களுடைய வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை அல்லது பிள்ளைகளின் பிரச்சனை என்று அனைத்து நல்ல விஷயங்களும் சரி, மற்ற குடும்ப விஷயங்களும் சரி என்னிடம் பரிமாறிக்கொண்ட காரணத்தால் அவற்றையெல்லாம் இதை நாம் மக்களுக்கு திருப்பி ஏதாவது நல்ல விஷயமாக, அது பொதுப்படியாக இலவசமாக செயல்பட்டு கொண்டு வரும் அந்த யூடியூப் சேனல் மூலமாக இதை மக்களுக்கு பயன்படும் வகையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் ஆரம்பித்தோம். காரணம், மிகப்பெரிய ஞானிகள், சித்தர்கள் அவருடைய கருத்துக்களை அவருடைய தவ வலிமையால் இந்த நாட்டுக்கு விட்டு சென்றார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளாதார சூழலின் காரணமாக அவர்கள் பெயரிலே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி கல்விக்கோ இல்லை உடைக்கோ உணவுக்கோ அவர்கள் பெயரால் தொடர்ந்து செயல்பட்டு அவருடைய பொருளாதார நிலைமையின் மூலமாக மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்கு மற்றவர்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய உயர்ந்த தலைவர்கள் என்று சொல்கின்ற நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு நாம் வந்தாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, நேர்மையாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருந்த பிறகும் சரி, நாம் இறந்த பிறகும் சரி, நம்முடைய செயல்பாடுகள் மக்கள் மனதில் பதிய வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள் இவரை பெருந்தலைவர் காமராஜரை போன்ற, மற்றும் மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்த அப்துல் கலாம் போன்ற மாபெரும் மனிதருக்கும், மேலும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்ன மரியாதைக்குரிய ரத்தன் டாட்டா போன்றவர்களும், இவற்றையெல்லாம் நம்முடைய திரைப்படங்கள் மூலமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அடுத்தவரையும் கெடுக்கக்கூடாது, அடுத்தவர் வாழ வேண்டும், நம்மால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைத்த நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் போன்ற ஒரு பெருந்தன்மையான தமிழ் பிறந்த இந்த நடிகர் தான் டாக்டர் சிவாஜி கணேசன். அவர் தன்னுடைய 300 படங்களில் சொல்லாத கருத்துக்கள் அல்ல. அது குடும்ப கதையாகட்டும், தேச பக்தியாகட்டும், தெய்வ பக்தியாகட்டும், அவருடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் இந்த தகுதிகளெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலவர் மட்டுமே தெய்வத்தின் நேரடி அனுகிரகம் பெற்றவர்கள். ஆனால் என்னை போன்ற சாதாரண நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எதை கொடுக்க முடியும் என்றால், இதை போல என்னுடைய 18 ஆண்டுகால இந்த திருமண சேவை மையத்தின் மூலமாக, தகவல் மையத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த நல்ல விஷயங்களை மக்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னால் முடியும். என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை, இந்த தர்மத்தை தான் செய்ய முடியும். ஆண்டவன் என்னை பொறுத்தவரை காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் தர்மம் தான் இந்த உலகத்தில் கடைசி வரை அழிக்க முடியாதது. இந்த உலகத்தில் மனிதன் எங்கு, எப்படி, எப்போது இறப்பை தன்னுடைய இறுதி காலத்தை முடிப்பான் என்று யாராலையும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே வாழும் போதே, நீங்கள் நன்றாக இருக்கும் போதே தர்மத்தை விதையுங்கள். தர்மத்தை விதைத்தால் அது உங்கள் பரம்பரையை காப்பாற்றும். உங்கள் அடுத்து வரப்போகின்ற பல தலைமுறைக்கு காக்கக்கூடிய சக்தி தர்மத்துக்கு உண்டு. அந்த தர்மம்
பொருளாதாரம் என்பது மட்டுமல்ல, அல்லது வேறு ஏதாவது வசதி என்பதை பொறுத்தல்ல. நீங்கள் சொல்கின்ற, நீங்கள் பேசுகின்ற, நீங்கள் ஒருவருக்கு தருகின்ற ஒரு ஊக்கம் கூட ஒரு தர்மம் தான். உங்களால் ஒருவர் நல்ல முறையில் வளர்கின்றார் என்றால், நீங்கள் பேசுகின்ற நல்ல சொற்கள், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றாலும் அதுவும் தர்மம்தான். அந்த முறையில் செயல்பட்டால் அந்த தர்மம் இந்த தலைமுறையை காக்கும், இந்த நாட்டை காக்கும், இந்த உலகத்தை காக்கும். அதுக்கு நான் பயன்படுத்தி கொண்டதுதான் இந்த யூடியூப் சேனல். அதற்காகத்தான் இதை நான் ஆரம்பித்தேன். இதில் நடந்த சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நண்பர் திருமணத்துக்காக பதிவு செய்து ஃபாலோ செய்து கொண்டிருந்த அந்த நண்பர் என்னுடைய கடந்த திருமண சம்பந்தமான பதிவுகளை பார்த்த பிறகு, அவர் என்னை விட வயதில் மூத்தவர், அவர் எனக்கு ஒரு பதிவு சொன்னார். ஐயா, தங்களுடைய திருமணத்தை சம்பந்தமான பல பதிவுகளை பார்த்தேன். நான் மிகவும் தெளிவு பெற்றேன். என் பிள்ளைகளின் திருமணத்தை நான் இனிமேல் சரியான முறையில் நடத்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தங்களுடைய பதிவு பயனுள்ளதாக இருந்தது, நன்றி, வாழ்த்துக்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இரண்டாவதாக, ஆன்மீக சகோதரர்கள் எனக்கு நிறைய பேர் பழக்கம் உண்டு. ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். அதற்கு காரணம், காலையில் உங்கள் ஆன்மீக இந்த சேனலை பார்க்கும்போது அதில் நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும், ஆண்டவன் துணையோடு செயல்படுங்கள், அன்று முழுவதும் உங்களுக்கு வெற்றியே என்று மிகப்பெரிய ஒரு தெய்வத்தின் செயல்பாடோடு, அந்த தெய்வத்தின் பூஜையோடு உங்கள் பதிவை நான் காலையில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே கடவுள் நேரில் செய்து வந்து எங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் இருந்தது. இந்த ஊக்கத்தையும் அந்த தெய்வ ஆசீர்வாதத்தையும் காலையில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த செயல்பாட்டை, நல்ல ஆன்மீக செய்திகளை உலகமெங்கும் பரப்புங்கள். அது இந்த நாட்டுக்கும் மட்டுமல்ல, உங்களுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிறப்பை தரும் என்று அந்த ஒரு நண்பர், அந்த ஆன்மீக சகோதரனை வாழ்த்தினார். அது எனக்கு மிகுந்த ஊக்கத்தை தந்தது. மூன்றாவதாக, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு நண்பர் சில குடும்ப சூழலின் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அன்று அதே நேரத்தில் காலம்பர என்னுடைய பதிவை பார்த்தபோது, இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதன் எவரும் கிடையாது. ஆகவே எந்த கஷ்டமும் எந்த நல்லவைகளும் இதுவும் கடந்து போகும், எல்லாம் மாறும், எல்லாம் ஆண்டவன் செயல். ஆண்டவன் மட்டுமே நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். இதைதான் பஞ்சபூதம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதுக்கு மனித நேயம் தேவை. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய மனக்கட்டுப்பாட்டை இழக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பயந்து விடாதீர்கள். சத்தியம் தர்மம் என்றுமே அழியாது. ஆகவே இந்த தற்கொலை என்ற தவறான செயல்பாட்டில் ஈடுபடாதீர்கள். அதற்கு ஆண்டவன் ஒரு கதவை மூடினால் 2 கதவை திறந்து வைப்பார், உங்கள் வாழ்க்கை வளமாக்க என்பதை உணர்ந்து கொண்டு வாருங்கள். கஷ்டமில்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோர் வாழ்க்கையும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வாழ்க்கையாக, மிகப்பெரிய வரலாறாக மாறும் என்று என்னுடைய பதிவை கேட்ட அந்த நண்பர், அந்த முடிவிலிருந்து நான் வெளிவந்து விட்டேன் என்று சொன்னபோது நான் உண்மையிலேயே உணர்ந்தேன். நாம் பேசியது ஒரு சாதாரண வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையை, ஒரு மனிதனின் செயல்பாட்டை மாற்றுகிறது என்றால் அது ஆண்டவன் எனக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதுகின்றேன். அதற்கு வழிகாட்டியாக இருந்த உங்களைப் போல நண்பர்களும் உறவினர்களும் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும். இந்த செயல்களை, இந்த செய்திகளை நான் புண்ணியம் சேர்ப்பதற்காக, பணத்தை பற்றி நான் பேசவில்லை, நான் புண்ணியம் செய்வதற்காகவும், என் தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறையும் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அதற்கு வழிகாட்டியாக இந்த எனக்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த யூடியூப் சேனலும் நடத்துகின்ற நிர்வாகத்துக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை உரித்தாகுக என்று கூறி, இதற்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கு நன்றி. நல்ல செய்தியை சொல்லுவோம், நல்லதே நடப்போம், அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி.